ஒரு சிலர்னால நல்லா படிக்க முடியுது, இன்னும் ஒரு சிலரால நல்லா படிக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? என்னது? கான்சென்ட்ரேஷனா? அப்படியா? கான்சென்ட்ரேஷன் என்ன? கவனிக்கிறது. அப்ப ஏன் கவனிக்க முடியல? என்ன டிஸ்ட்ராக்ஷன்? நீங்க சொல்லலாம். நீங்க ஒன் வேவா இருக்க வேண்டியதில்லை, நீங்களும் பேசலாம். அப்ப என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது? நீங்க எல்லாம் ஒருத்தரவே சொல்லலாம் என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. சரி, இப்ப ஒண்ணும் தெரியல, கண்ணுக்கு தெரியல, கண்ணு தெரியல அப்படின்னா நம்ம டாக்டரை பார்த்துக்கணுமே இல்லையா? சரி, எனக்கு கான்சன்ட்ரேஷன் வரல அப்படின்னு யாராவது டாக்டரை பார்க்கணும் இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு எங்களுக்கும் சொல்லித்தருங்க. சரியா? ஸோ இது என்னன்னா, பொதுவாக உளவியல்ங்கிறது மனநோய்க்கு அல்ல, வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தான். சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து லைஃபை டெவலப் பண்ணுறது தான். எப்படி லைஃபை டெவலப் பண்ணுறது? நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் டெவலப் ஆகணும்னா 4 ஏரியாவில் டெவலப் ஆகிடணும். அதுதான் ஒரு மனிதன். உங்களுடைய அறிவு கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னா 4 இடத்துல வேலை செய்யணும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரணும். எது வரணும்? படிப்பு. 2வது பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அதாவது ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். தனி மனிதனுடைய வாழ்க்கை, நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது 4 வகையில வளர்ச்சி அடையும். ஒன்று வந்து கல்வியில வளர்ச்சி அடையும், 2வது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும், 3வது சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உருவாக்க தெரியணும். அதற்கடுத்தது உடல் சார்ந்த நோய், காய்ச்சல் வந்தா கூட டாக்டர் போயிருவீங்க. ஆனா வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை அது யார்கிட்ட போறோம்னு தெரியாது. அதை நாங்கள் என்ன சொல்றோம்னா உளவியல் ஆரோக்கியம் சொல்றோம். 4 வகையில் இருந்தால் தான் நீங்க டெவலப் ஆக முடியும். இப்போ முதல்ல வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருக்கனால படிப்பு, கல்வி ரீதியில படிப்புல ஏன் உங்களால முன்னேற முடியல? அப்ப நீங்க வந்து டெவலப் ஆகணும்னு நினைச்சா படிப்புல முதல்ல டெவலப் ஆகணும். உங்களால ஏன் படிப்புல வளர்ச்சி அடைய முடியல? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? 1 மணி நேரம் படிக்கிறீங்க. 1 மணி நேரம் படிச்சு உங்களால வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுதா? சென்னையில் வந்து கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க, கிரிக்கெட் காலேஜில் படிக்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல விளையாட்டுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு, தெரியுமா? அந்த காலேஜில் போய் நீ சாதாரண காலேஜில் போய் சேர முடியாது. அதுக்கு ஒரு தகுதியே நீ ஸ்டேட் லெவலில் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஏதாவது நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா மட்டும்தான் கோயம்புத்தூர் உள்ள விளையாட்டு கல்லூரியில் சேர முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் உங்களுக்கு என்னதான் தெரியும்? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களால வந்து 1 மணி நேரம் படிச்சும் கூட முன்னேற முடியல அப்படின்னா என்ன காரணம்? ஏன் உங்களால முடியல? சரி, இதனால முடியல, ஒருத்தருக்கு நடக்கவே முடியல, ஒருத்தருக்கு எந்திரிக்கவே முடியல, பெட்லயே படுத்திருக்காருன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா இல்லையா? சரி, நீங்க உங்க படிக்க முடியல, அதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? யாரை போய் பார்த்துருக்கீங்க? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்பவும் சொல்லி தர மாட்டாங்க, எப்பவுமே சொல்லி தர மாட்டாங்க. ஒரு செய்தி சொல்றேன். உலகத்திலேயே மனசு வந்து வேலை செய்யுதுல்ல, ரத்தத்தை டெஸ்ட் பண்றோம்ல, அது மாதிரி மனசை டெஸ்ட் பண்ற லேப் வந்து கண்டுபிடிச்சது 1879ல. எப்போ? 1879. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல பிரச்சனை இருக்கு கண்டுபிடிச்சது 1896. 2022 வரைக்கும் மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்பவுமே வெளியே வராது. ஏன்னா சாதாரண மக்களுக்கு டியூஷன் டுட்டோரியல் போனவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க, அதற்கு மேல் சொல்லி தர மாட்டார்கள். ஏன்னா சொல்லி தரதுனால இவங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்கிறதா உலக ஆய்வு. அதனாலதான் மேக்ஸிமம் எங்களை மாதிரி உள்ள ஸ்பெஷலிஸ்ட் வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுல வந்து உங்க நிறுவனத்தில் சேர்ந்தவங்க என்னை பத்தி தெரிஞ்சதுனால வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த சமயத்துல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால டியர் சில்ட்ரன்ஸ், நீங்க என்ன செய்யணும்னா உங்களால படிக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு 5 காரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது இந்த ப்ரோக்ராம் பேரு MSK ப்ரோக்ராம். நோட் பண்ணீங்க, MSK ப்ரோக்ராம்ங்கிறது நாங்கள் கண்டுபிடிப்பு ஒரு கோட்பாடு. என்னன்னா மனப்பதிவுசார் அறிவு, மைண்ட் செட் நாலேஜ்ங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு தியரி, கோட்பாடு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நிறுவனம் உலகக்குழு சேவைகள் ஆக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்தது வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து படிக்கிறது இல்லை, சரியா?
அது பேர் நாங்க என்ன சொல்றோம்னா லேர்னிங் சொல்றோம். லேர்னிங் என்றால் கற்றுக்கொள்ளுதல். இதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங், சரியா? அதுக்கடுத்து வந்து காம்ப்ரிஹென்ஷன், ஓகே. அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து ரைட்டிங், ஓகே. தென் ரீகால், அதுக்கடுத்து ரீடென்ஷன், சரியா? இதுல வந்து வரக்கூடியதுதான் கான்சென்ட்ரேஷன். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் லிசனிங், சரியா? லிசனிங். இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் லெக்சிக் தெரபின்னு சொல்றோம், அதாவது கற்றல் சிகிச்சைன்னு சொல்றோம். இந்த உலகத்திலே நாங்க தான் கண்டுபிடிச்சோம். இதுக்கு கிளினிக் எங்களுடைய நிறுவனத்தில் தனியா லேர்னிங் கிளினிக்னே வச்சிருக்கோம். அதே மாதிரி இதுல உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்தத்துக்கு லேப் இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து லேர்னிங் லேப் வச்சிருக்கோம், லேர்னிங் லேப். அப்ப இதுல உள்ள பிரச்சனைகளை உங்களுக்கு நான் பதில் மாதிரி சொல்லி உங்களுக்கு கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஒரு கேட்கிற கேள்விக்கு நாங்க சொல்றது பதில் ட்ரீட்மெண்டா மாறாது. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்னா இவ்வளவு விஷயங்கள் தெரியணும். இது வந்து பள்ளி கல்லூரிகள் சொல்லி தராது. அவர்களுடைய வேலை வந்து உங்களுக்கு இருக்கிறத திருப்ப சொல்லி கொடுக்கிறதான இதுல உள்ள பிரச்சனை கண்டுபிடிக்கிறது அல்ல. ஃபாலோ பண்ண முடியுதா? அப்ப இதுக்குள்ள வரக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொதுவா ரீடிங் அப்படின்னு அதுல நிறைய காம்பனன்ட் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேருக்கு படிக்கிறப்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓட ஆரம்பிச்சோம், இருக்குதா இல்லையா? கை தூக்கு. வெரி குட், கரெக்டா சொல்லுங்க. திடீர்னு ஒரு பாட்டு ஓட ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவீங்க? அந்த பாட்டை காது கேட்பீங்களா இல்ல மனசுல காட்சியா வருமா? மனசுக்குள்ள காதுக்குள்ள வந்து பாட்டா வருமா இல்ல அப்படி காட்சியா வருமா? காட்சினா பிக்சரா வருமா? என்ன வரும்? பிக்சரா வரும். அந்த பிக்சரோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நடிகர் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்க? நீங்க தான் இருப்பீங்க. இது உடனே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஆல் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் டெலிட் யுவர் ட்ரீம் அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு வந்து நாங்க நிறைய ப்ராசஸ் வச்சிருக்கோம். அதை ஒன் பை ஒன்னா செஞ்சுதான் அதை மாற்ற முடியும். அப்படிதான் இதுவரைக்கும் எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து 178 பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, சரியா? அதே மாதிரி 9th வந்தவங்க +2 முடிச்சுட்டு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்காங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட் உலகளாவிய முறையில் மிகப்பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் விளம்பரத்துக்கு வராது. என்னைக்குமே வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியது சாதாரண விஷயம் தான். ஸ்பெஷல் பீப்புள் தான் ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பாங்க. ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட். அப்ப உங்களுக்குள்ள இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப உங்க வீட்டுல வந்து படி அப்படின்னு சொன்னா முடியுமா? அல்ல உங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு இந்தாங்க நீங்க நல்லா சம்பாதிங்க அப்படின்னு சொன்னா முடியுமா? இது நான் சொல்றது ஒரு லேர்னிங்ல ஒன்னே ஒன்று. இதுல எத்தனை வகை இருக்குன்னா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இப்படி ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து அகாடமிக் லேர்னிங், கரிக்குலர் லேர்னிங், பிஹேவியர் லேர்னிங், கம்யூனிகேஷன் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், ப்ரொஃபஷனல் லேர்னிங், இன்டர்நேஷனல் லேர்னிங். இவ்வளவு இதெல்லாம் யார் சொல்லித்தர போறாங்க? யாரும் சொல்லியே தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அப்ப எப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்துல? மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணி பண்ணிட்டாங்களா? இதுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எங்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அப்படி தெரிஞ்ச ஒருத்தர் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மிகப்பெரிய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கோவில் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தி விட்டாரு. அவருடைய ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு உலகளாவிய முறையில் இருக்காங்க. அப்ப என்னன்னா ஏன் அத்தனை பேருக்கு என்ன தெரியும் ஆனா அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சது, அதுதான் சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இப்ப நான் கேட்கறது உங்களுக்கு புரிஞ்சுதா? படிப்புங்கிற விஷயத்துல இவ்வளவு இருக்கு, புரியுதா? ரீடிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ரீகாலிங், ரீடென்ஷன், ஓகே, தட் லிசனிங். அதுக்கடுத்து வந்து அதை ரிப்பீட் பண்றது. அதுலயே பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. எத்தனை பேருக்கு சார் மனசுக்குள்ளேயே இருக்குது ஆனா வெளியே வர மாட்டேங்குது? எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? மனசுக்குள்ளே இருக்குது, எந்திரிச்சு கேட்டா சொல்ல தெரியல, இருக்குதா? வெரி குட். அது டைப்ரேசியம் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு வந்து கணக்கு பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது? வெரி நைஸ். டைகால்குலேஷன் சொல்லுவோம். எழுத சொன்னா எரிச்சலா வருது, குட்டிக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு இருக்கு? டைகிராஃபின்னு சொல்லுவோம், சரியா? இன்னும் ஒரு சிலருக்கு வந்து
100 தடவை வீட்டுல சத்தம் போட்டாதான் இருக்குதா? ஹலோ, இப்ப இல்லையா? 100 தடவை ஏய் இங்க வார்த்தை ஏன் சடன் இம்பாக்ட். ஓகே, லிசனிங் ஃபெயிலியர். உங்க வீட்டுல ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா கரெக்டா மாத்தி வாங்கிட்டு வந்து எத்தனை பேர்? வெரி குட், கரெக்டா மாத்தி வாங்கிறீங்க. ஆனா ஒரு வகையில நீங்க கரெக்டா இருக்கீங்க. எதுனா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் தான் நுழைஞ்சுக்கிறீங்க, அடுத்த வீட்டுக்கு நுழையிறது இல்லை. ஐயோ இது எங்க வீடு அல்லவா அப்படின்னு யாருமே கேட்கறது இல்லை. ஸோ இது மாதிரி வந்து உங்களால இனிமேல் இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எழுதுனா கரெக்டா தப்பா எழுதுவீங்க. இந்த கேள்விக்கு அடுத்த பதிலுக்கு முன்னாடி பதில் என்ன எழுதிட்டு நான் லத்தனம் படிச்சேன். பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஸ்பெயின்பூர் லாங்குவேஜ்ல பேசுறேன், புரியுதா? அதை விட்டுப்பட்டு நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் வச்சுங்களேன், அவ்வளோதான். சார் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. எப்படி நல்லா இருந்தது அதே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல பேசுறேன், புரியுதா? அப்ப இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும். இதெல்லாம் டெவலப் பண்ணாதான் முடியும். இது ஒரே நேரில் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சொல்றேன், நிறைய வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து ஐடி நிறுவனங்கள் ஒர்க் பண்றவங்களுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து கோடிங் சொல்லக்கூடிய அதுக்கு நாங்க தெரியா அவங்க கோடிங் எப்படி டெவலப் பண்ணணும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இன்னையிலிருந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது படிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்க? 1 மணி நேரம். சரி, இப்போ முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன செய்தினா இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்குல்லவா? ஹலோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? கம்ப்யூட்டர் நம்ம பேசினா அது பதில் சொல்லுதில்ல, தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எப்போ தெரியுமா கண்டுபிடிக்கப்பட்டது? இப்போவல்ல, அது வெளியில வந்தது 1966. முதல் கண்டுபிடிச்சது 1950. அப்ப அந்த அளவுக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பதான் இதுல வந்து என்னன்னா நீங்க சரியான கற்றல் திறன் இல்லைன்னா, கற்றுக்கொள்ளும் திறன் இல்லைன்னா அது உங்களை மாத்திடும். இப்ப எத்தனை பேர் வந்து நிறைய Facebook, Instagram போய் பார்த்துட்டு அதவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பார்க்கலையா? ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவும் பார்ப்பாங்க இல்லையா? சோ இது என்ன செய்யணும்னா நீங்க அதுக்கு கத்துக்க முடியாது, அதை உங்களை பழக்கிடும். அதனால வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல நீங்க வந்து உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ண முடியுதா? அதுல முதல் கண்டிஷன் என்னன்னா நீங்க இனிமேல் வந்து படிக்க சொன்னா படிக்கிறத மட்டுமே செய்யணும். ஆனா படிக்கிறது இல்லாம நீங்க என்னென்ன செயல் செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிறத தவிர புக் எடுத்து வச்சுட்டா என்னென்ன செய்வீங்க? ஒருத்தரா சொல்ல போறீங்களா? ஓகே, மனசுக்குள்ள வேற சொன்னா ஓடிட்டு இருக்கு. அடுத்தது நோட் இருந்தா கிறுக்கிட்டு இருப்பீங்க. எந்த லெட்டர் பிறக்குது? ஓ, லெட்டர் எல்லாம் பறக்குது. அடுத்தது புக்கு இருந்தாவே தூக்கு வருது. இனிமேல் தூக்க மாத்திரையே தேவையில்லை சார். ஆளுக்கு ஒரு புக்கை கொடுத்துரு, உங்க அம்மாவுக்கு ஒரு புக்கை கொடுத்துரு, அப்படி தூங்கிடும். வெரி நைஸ். அடுத்தது ஏதாச்சும் எழுதிட்டே இருப்பீங்க. எதையாச்சும் எழுதுவீங்க. அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, மூளை இல்லையா, அப்படி எழுதுவீங்க. வெரி நைஸ். நெக்ஸ்ட் சிந்தனைகள் விடுது. அப்துல் கலாம் மாதிரி சிந்திக்கிறீங்க. வெரி குட், இதுதான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் திட்டறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்காதது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுது, மிஸ் நடத்தும் போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் மனசுக்குள்ள வருது. எப்ப வருது? புக்கை திறந்தாவே உள்ள ஓப்பன் ஆயிடும். வெரி நைஸ், குட். அடுத்தது ஐயோ படிக்கணுமா சி அப்படின்னு தோணுது. வெரி குட். அப்புறம் கிரிக்கெட் இருப்பீங்க. நைஸ், வெரி குட். படிக்கவே முடியாது, பிடிக்காது. வெரி குட். புக்கை திறந்தாவே
பிடிக்கவே பிடிக்கும். அதனால நான் திறக்கிறதே இல்லை, மூடிட்டு இருந்துக்கிறேன் புக்கை. ஓகே நெக்ஸ்ட். மேக்ஸ் நினைச்சா வர்றாது. எனக்கு அதே பிரச்சனை தான். வெரி குட். மேக்ஸ் தான் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ மேக்ஸ் மதியான கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? பாருங்க, தூக்கம். பல பேருக்கு துக்கம் வந்து மேக்ஸ். அப்புறம் அவ்வளவுதானா? அடுத்தது நெக்ஸ்ட். புக்கு திறந்தாவே படிக்க தோண மாட்டேங்குது. வேற என்னதான் தோணுது? எல்லாமே தோணுது, படிக்கிறது தவிர. யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? போக போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் யாரு? பிளஸ் 2 முடிச்சாச்சு. வெரி குட். அடுத்து சொல்லுங்க. போர் அடிக்குது. சூப்பர். வேற ஏதாவது இருக்கா? அப்ப போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இல்ல மற்றெல்லாம் எது செஞ்சா சந்தோஷமா இருக்குது? பேசிட்டு இருந்தா, தனியா பேசிட்டு இருந்தா, வேற யாராவது பேசிட்டு இருந்தா. வெரி குட். நெக்ஸ்ட். புக்க தந்தா தூங்குற மாதிரி இருக்குது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தூக்க பிரச்சனையே வராது. தூக்கம் வரலையா? 2 புத்தகங்கள் போதும், நீண்ட நெடிய தூக்கம் தான். அடுத்தது படிக்க சொன்னா பாருங்க, இது நல்ல விஷயம். படிக்க சொன்னாதான் தண்ணி குடிக்கணும், வயிறு பசிக்குது. அப்புறம் அடுத்து வந்து இல்ல, நீங்களே சொல்லலாம், போயிட்டு வந்துடுறேன். ஓகே நெக்ஸ்ட். அடுத்தது படிக்க சொன்னாவே யோசனை. நீங்க எல்லாம் பார்க்கல, சிந்தனை பெண்மணிகளா இருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் புத்தகம் எழுதுறதுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வெரி குட்ங்கிறது சிலபஸ் மட்டும் தான். உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல வந்து ப்ரொஃபஷனல் மாதிரி உள்ளவங்ககிட்ட நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது வந்து சிம்பிளா கிடையாது, அதுக்கு நார்ம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ காலேஜுங்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் கிடையாது, உங்க டெவலப் பண்ணக்கூடியது. உங்களுக்கு +2 வரைக்கும் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? காலேஜ் வரைக்கும் ஒழுங்கா படிச்சு முன்னாடி அங்க போனா என்ன செய்யணும்? படிக்க என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லா இடத்துக்கும் எவனுக்கும் இல்லை, எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. +2 வரைக்கும் படிச்சது, அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலேஜ் ஜாலியா இருக்கும். இப்ப அந்த வாத்தியார் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு தேவையில்லை. நீ நம்பர் 1 வர்றதுக்கு வந்து படிப்புங்கிறது 1 பார்ட் தான். இவ்வளவு காம்பனன்ட் இருக்கு, அதை சரி பண்ணும். ஓகேவா? என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவுக்கு உள்ள 10 கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் இருக்காப்புல. அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மை ஸ்டூடெண்ட். ஓகே நெக்ஸ்ட். கடுப்பாகுது. என்னன்னா சிலருக்கு வீட்டுல போய் அடுப்பை பார்த்தா கடுப்பாகும், டீ கேட்டா எரிச்சல் வரும், ஏதாவது வேலை செய்ய சொன்னா என்ன வரும்? வெரி குட். நீங்க நல்ல பதிலா தெரிஞ்சுக்கீங்களா? வெரி டைம். ஐ லைக் வெரி மச். ஓகே. ஸோ இந்த கடுப்பு வரும் இல்லையா? எந்த சமயத்துல வந்து சந்தோஷமா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மட்டும்தான். வெரி குட். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் உண்மை சொல்றீங்க. ஸோ அந்த வகையில் உங்களை பாராட்டுறேன். கிரேட் கிரேட், வெரி குட். நெக்ஸ்ட். அடுத்து புக்கை திறந்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. வந்து உடனே வந்து ஓ பேபி வாங்க வாங்க விளையாடலாம் வாங்க. உங்க வீட்டுல கேமரா இருக்குதா? கேமரா இருக்குதா? இல்ல உங்க வீட்டுல இருந்து யாராவது தகவல் கொடுக்குறாங்களா? சோ இவங்க ஓபன் பண்ணிட்டாங்க, புக்கை வந்து கூட்டிட்டு போங்க. அப்படியா? வெரி குட். நீங்க உண்மை சொல்றீங்க. வேற என்ன இருக்கு? தமிழ் தவிர எல்லா சப்ஜெக்ட் பிடிக்கும். ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவருடைய பையன் ஒன்று சொல்லு. என்னமா? வெரி குட் சார். இவங்களுக்குலாம் முதல்ல வந்து தூக்கமே வியாதியா வரவே வராது. ஏன்னா ஒரு புக் இருந்தா போதும், நல்லா தூங்கிடுவீங்க. உங்களுக்கு வந்து எந்த வேண்டிட்டு இல்லை. புத்தகத்தை கொடுத்தால் முதல்ல என்னது பாருங்க, மேக்ஸ் எடுத்தாலே படிக்கணுமா? அது இந்த பக்கம் சொல்லு. சோசியல் எடுத்தாலே மண்டை பிச்சிரும், காயில பிச்சிருது. மேக்ஸ் எடுத்தாவே
வெரி குட். மேக்ஸ் எடுத்தா தான் ரெஸ்ட் ரூமே ஞாபகம் வருது. வெரி குட், வெரி குட். நீங்களே இவ்வளவு ஓப்பனா பேசுறது கிரேட் சார். ஸோ இவ்வளவு பிரச்சனையை வச்சுப்பட்டு இந்த குழந்தைகளை படிப்படி சொன்னா அவங்க படிப்பாங்களா சார்? நடிக்க கூட மாட்டாங்க. படிக்கிற மாதிரி நடிக்க கூட மாட்டாங்க. அவ்வளவுதானா? ஓகே சார். ஸோ என்னம்மா சொல்லுங்க, வேற யாரும்? அது படிக்கணும்னு தோணுது, புக்கு திறந்தாலே வந்துருது. வெரி குட், வெரி குட். என்னம்மா எல்லாத்தையும் நினைச்சா டிப்ரெஷன்? வெரி நைஸ், கரெக்டா சொல்லுங்க. போய் கதை போய் போய் பார்க்க வேண்டியது போய் பாரு அப்படின்னு சொல்லல. என்ன செய்ய? வெரி குட் மம்மி இல்லையா? வெரி குட். அப்படியே வெரி குட். பிரச்சனைகள் மேக்ஸ் எடுக்க போதல யாருங்க மேக்ஸ் எடுத்தாங்க வதைக்கணும். வெரி குட். ஓகே, உங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா இது வரைக்கும் சொன்னீங்களா? இப்ப புக்ல பிக்சர்ல இருக்குங்க சார், அதை வச்சு நாங்களே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவோம். ஓ வெரி குட். அதாவது வந்து நீங்க படிக்கிறப்ப வந்து ஏதாவது பேஜ்ல நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஸ்டோரி எழுதிடுறீங்க. இது நல்ல திறமை. இந்த முறைப்பட்டுலாம் நீ நம்பர் 1 வரலாம். ஆனா கூட அதோட சேர்ந்து படிக்கணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்தது புக்கை திறந்தா தூக்கம் வருது. அப்படியே தூக்கணாம இருந்தா வச்சு போட்டு வெளியே போயிடலான்னு தோணுது. வெரி குட். அடுத்தது புக்கை திறந்தா பாட்டு வருது. வெரி நைஸ், கிரேட் கிரேட். படிக்க தோணாது, புக்கை திறந்தா படிக்க தோணுது. அடுத்தது புக்கை திறந்தா வெரி குட். புக்கை திறந்தாவே பசிக்குது. உங்களுக்கு பசி மாத்திரையே புக்கு தான். வெரி குட். நெக்ஸ்ட் புக்கு திறந்தாலே வெளியே ஓடணும்னு தோணுது. கிரேட் மேன். அப்படி இருந்து நீ தைரியமா உட்கார்ந்து படிக்கிற பாத்தியா? கிரேட் மேன். நெக்ஸ்ட் வெறியா வருது. புக்கை திறந்தா வெறி வருது. சூப்பர். அடுத்தது படிக்கிறத விட்டு ஓடி போயிடலாம். உண்மையை சொல்றீங்க. கிரேட். அடுத்தது போரிங்கான புக்கை படிக்க முடிய மாட்டேங்குது. எது இன்ட்ரெஸ்டா இருக்கும்? எது? அத எந்த புக் இன்ட்ரெஸ்டா இருக்கும்? பிசிக்ஸ். பரவாயில்லையா, அப்துல் கலாம் மாறிடலாம். அடுத்தது புக்க தூக்கம் வருது. வெரி குட். நெக்ஸ்ட் புக்கு திறந்தாலே பிக்சரை கிரிக்க தோணுதா? அடுத்தது புக்கு திறந்தா பசிக்குதா? அப்புறம் படிக்கலாம்னு தோணுதா? பிசிக்கலா பிரசன்ட் மென்டலா ஆக்ஷன். ஓ பிசிக்கலா இருக்கீங்க, மென்டலா போயிருது. பரவாயில்ல, வெரி நைஸ். உட்காருங்க. பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலைங்க இருக்குது, எவ்வளவு காரணங்கள் இருக்குது. மூளை வந்து சரியாகலைன்னா படிக்க முடியாது. புரியுதா? மூளை வந்து சரியில்லைன்னா படிக்க முடியாது. மூளையை வந்து சரி பண்ணணும், படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு தடவை நீங்கள் படிச்சிடணும். அது எவ்வளோ நேரம் படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கெட்ட விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு 20 தடவை பார்த்தா போதும். சரியா? ஒரு நல்ல விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு எங்களை மாதிரி நிபுணர்கள் மூலமாக 400 to 800 முறை உங்களை முயற்சி பண்ண வைக்கணும். ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஆனா கெட்ட விஷயத்தை 20 தடவையில் உருவாக்கிறது. புரியுதா? 800 times வந்து எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டோட இருந்தா முடியும். புரியுதா? அப்ப இன்னையிலிருந்து நீங்க படிக்கிற நேரத்தை மட்டும் அதிகப்படுத்தணும். இந்த ஒன்று தான் நீங்க அதிகப்படுத்தணும். படிக்கிறப்ப வெளியில போகுதுன்னா நீங்க மறுபடியும் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம்.